சரவணம்பட்டியோட மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 25 lakhs 30 lakhsக்கு போனதுக்கு அப்புறம் சரவணம்பட்டியோட அந்த ஈக்குவல் அப்ரிசியேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. கரெக்டா சத்தி ரோட்ல கோயில்பாளையத்துல கேஎம்சிஹெச் ஒட்டி வர ரோடு கருவலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவலூர் ரோட்ல இருந்து ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் தான். உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு சரௌண்டிங்ல எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு 2010ல கோயில்பாளையத்துல சென்ட் 2 lakhs 3 lakhs 2019ல 6 lakhs 7 lakhs தான். பட் இப்போ 2026ல நீங்க ஒரு கோயில்பாளையம் கிட்ட போயிட்டீங்கன்னா 15 lakh குறைஞ்ச லேண்டே கிடையாது. ப்ரீ லான்ச்சிங் பிரைஸா தான் நம்ம RM கால் கொடுக்குறோம். ஒரு ஃபைனல் க்ளோசிங் சேல் மாதிரி நம்ம கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்காங்க. அவங்களால என்ன பட்ஜெட் பண்ண முடியுமோ அதுக்கு நம்மளே வீடு கட்டி தரோம். எனக்கு கட்டின வீடா வேணும், எனக்கு லோன் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி வர கிளைண்ட்ஸ்க்கும் நம்மள்ட்ட ரெடி டு ஹவுசஸும் இருக்கும். ஆல்ரெடி ப்ரெசென்ட்லி 5 வீடு போயிட்டு இருக்குது. நீங்க இதை பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல 2 வீடு ஆல்ரெடி புக் ஆயிட்டு, இன்னும் பேலன்ஸ் 3 வீடு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு வீடு ரெடியா இருக்கு. 54 lakhs பட்ஜெட்ல இன்னைக்கு கோவில்பாளையம் ஏரியால 2.25 சென்ட்ல ஒரு வீடு கிடைக்கிறதே கஷ்டங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெல்கம் பண்ற மாதிரி கிராண்டான ஆர்ச்சா இருக்கட்டும், 33 feet 30 feet 23 feetல வைடான தார் ரோட்ஸ், ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா பைப் லைன், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், சுத்தி காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட், EB, ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீ பிளான்டேஷன், கிட்ஸ் பிளே ஏரியாவோட சேர்த்து ஒரு சில்ட்ரன் பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் பட்சத்தில் நம்மளால 7 daysல லோன் பண்ணி தர முடியும். முக்கியமா பெர்சென்ட் 6.25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மார்ச் 8 வரைக்கும் மட்டும் இல்லையா? கோயம்புத்தூருக்குள்ள இப்போ ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த சரவணம்பட்டியை நோக்கி போகும் எல்லாருக்குமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா சரவணம்பட்டியோட மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 25 lakhs 30 lakhsக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வேண்டாங்க, கொஞ்சம் அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கணும், சரவணம்பட்டியோட அந்த ஈக்குவல் அப்ரிசியேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. அதுவும் கோவில்பாளையம் ஒரு மெயின் ஜங்ஷன், அந்த கருவலூர் ரோடு KMCHல இருந்து கருவலூர் ரோட்ல வந்தீங்கன்னா 5 minutes டிராவலிங் டைம்ல நல்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாவே கிளாசிக் அவென்யூ கொடுத்துருக்காங்க. முக்கியமா 6.25 லட்சம் ரூபாய் பெர் சென்ட் அப்படிங்கிறது தான். இதை பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதை விட பாலாஜி பிரதர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க சொன்னா பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேர் பாலாஜி, கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா மேக் மை ஹோம்ஸ், நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் அவென்யூ. கிளாசிக் அவென்யூ எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக சத்தி ரோட்டில் கோயில்பாளையத்தில் KMCH ஒட்டி வர ரோடு கருவலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவலூர் ரோட்டில் இருந்து வெறும் எக்ஸாக்டாக 4.5 kilometerல தான் மசக்கவுண்டு செட்டிப்பாளையம் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மசக்கவுண்டு செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் தான். உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு சரௌண்டிங்ல எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாங்க, ஏன்னா பிரைஸ் இஸ் த ஹைலைட். 6.25 லட்சம் ரூபாய். நம்ம இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கம்மிங்கிறதுனால நம்ம எப்பவுமே அம்யூனிட்டிஸ்ல கை வைக்கிறது இல்லை. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ பட்ஜெட் என்னவா இருந்தாலும் அம்யூனிட்டிஸ் நம்ம இதில் எப்பவுமே காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெல்கம் பண்ற மாதிரி கிராண்டான ஆர்ச்சா இருக்கட்டும், 33 feet 30 feet 23 feetல வைடான தார் ரோட்ஸ், ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா பைப் லைன், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், சுத்தி காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட், EB, ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீ பிளான்டேஷன், கிட்ஸ் பிளே ஏரியாவோட சேர்த்து ஒரு சில்ட்ரன் பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னதான் வந்து நீங்க சைட்டுக்குள்ள அத்தனை அம்யூனிட்டிஸ் கொடுத்தாலும் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ கோவில்பாளையம் மெயின் ஜங்ஷன் தான். இருந்தாலும் வெளியில இருந்தெல்லாம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்குள்ள மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த கொஸ்டின், கோவில்பாளையம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஏரியா? இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். அதுக்கு இந்த சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இந்த ஏரியா எப்படி, ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி. நீங்க இப்ப கோவில்பாளையத்தை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா கைண்ட் ஆஃப் கோயம்புத்தூராவே நினைச்சுக்கோங்க. ஒரு 10 years பிஃபோர் கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சு, 20 years பிஃபோர் கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சு, இப்போ கோவில்பாளையத்துக்கும் நீங்க கோயம்புத்தூர் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 2010ல கோவில்பாளையத்துல சென்ட் 2 lakhs 3 lakhs 2019ல 6 lakhs 7 lakhs தான். பட் இப்போ 2026ல நீங்க ஒரு கோயில்பாளையம் கிட்ட போயிட்டீங்கன்னா 15 lakh குறைஞ்ச லேண்டே கிடையாது. ஸோ நம்ம லேஅவுட்டும் கோயில்பாளையத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 kilometerல தான் இருக்குது. இங்க சரௌண்டிங்குமே உங்களுக்கு 9 lakhs 8 lakhs 8.5 குறைஞ்சு கிடையாது. நம்மளுதுமே பாத்தீங்கன்னா 7.25 லட்சம் கொடுத்துட்டு இருந்ததை ஒரு ப்ரீ லான்ச்சிங் பிரைஸா தான் நம்ம RM கொடுக்குறோம், ஒரு ஃபைனல் க்ளோசிங் சேல் மாதிரி. ஸோ வெறும் பிரைஸை மட்டும் குறைக்கல, மேடம் கேட்ட மாதிரி சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜா இருக்கட்டும், ஒரு ஆதித்யா இன்ஃபோ காலேஜா இருக்கு, ரத்னம் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 kilometer 1.5 kilometerல. அதே ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவை வித்யாசரம் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், இது ரெண்டுமே CBSE ஸ்கூல்ஸ். அதே ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 4.5 kilometerல KMCH இருக்கு. KMCH அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 4 kilometer டிராவல் பண்ணி போனோம்னா குமரன் மெடிக்கல் இருக்கு. ஆமா, அண்டு கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பக்கத்துல நிறைய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பேச்சுக்கு இதுல எல்லாமே இருக்கு, நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்க சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 5 minutes டிராவலே உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைச்சிருது. இது தவிர இப்ப வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? இவ்வளவு பட்ஜெட்ல இருந்து வீடு பண்ண முடியும், இல்ல இவ்வளவு ஒரு பேமெண்ட் அட்வான்ஸா வச்சிருந்தீங்கன்னா நாங்க வீடு பண்ணி தரோங்கிற மாதிரி இருப்பீங்கல்ல? அஃப்கோர்ஸ் இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. அது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கிளைண்ட்ஸுக்கு
அப்போதைக்கு அவங்க ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லேட்டரில் ஒரு 1 or 2 years கழிச்சு அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ எல்லாராலுமே இனிஷியலாக கையில் பட்ஜெட் வச்சுட்டு வீடு வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்து அவங்க வீடு ஆரம்பிக்கிறப்ப நம்மகிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்களால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், இது 2000 or 2200 வாட் எவர், அவங்களால என்ன பட்ஜெட் பண்ண முடியுமோ அதுக்கு நம்மளே வீடு கட்டி தரோம். இல்ல உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் இருக்கு, எனக்கு கட்டின வீடா வேணும், எனக்கு லோன் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி வர கிளைண்ட்ஸ்க்கும் நம்மள்ட்ட ரெடி டு ஹவுசஸும் இருக்கு. ஓகே, அந்த ரெடி டு மூவ்லனா இப்போ என்ன பட்ஜெட்ல இருக்கு? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 2 BHK நார்த் ஃபேசிங்ல நம்மள்ட்ட 54 lakhsல ஒரு சூப்பரான வீடு, அது 2.25 சென்ட்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 1060 பில்டப் ஏரியால ஒரு சூப்பரான நார்த் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய ஒரு 2 BHK ஹவுஸ். ஓகே, அதுவும் 54 lakhsல இது எப்படி செட் ஆகும்னா ஆல்ரெடி நாங்கள் உள்ள யூஸ் பண்ற மெட்டீரியல்லாம் பார்த்து பிராண்டட் ரேட்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த வீட்டில் இருந்தால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் அதில் போட்டிருக்கோம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறப்ப அதில் 1 by 1 நாங்கள் உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் கட்டியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரெசென்ட்லி 5 வீடு போயிட்டு இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் 2 வீடு ஆல்ரெடி புக் ஆகிட்டு, இன்னும் பேலன்ஸ் 3 வீடு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்குது. அதில் ஒரு வீடு ரெடியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணணும்னா நீங்கள் இடம் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் ஒரு 2000 per ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 54 lakhs பட்ஜெட்ல இன்னைக்கு கோவில்பாளையம் ஏரியால 2.25 சென்ட்ல ஒரு வீடு கிடைக்கிறதே கஷ்டங்க. நீங்க யோசிக்காம இந்த ஏரியால இந்த ஒரு பட்ஜெட்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இப்ப வீட்டுக்கா இருந்தா எவ்வளவு % வரைக்கும் லோன், அண்ட் இடமா வாங்குறவங்களும் இன்னைக்கு லோன், ஏன்னா இது ஐடி கம்பெனிக்கு வித்தின் ஒரு 10 minutesல ரீச் ஆகிற மாதிரியான டிஸ்டன்ஸுங்கனால நிறைய பேர் லோனை போட்டாது இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. லோன் சப்போர்ட் எவ்வளவு பண்ணி தரீங்க? ஸோ நம்ம மேஜர் பேங்கோட எல்லாத்தோடய நம்ம APF டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களோட இன்கம் ப்ரூஃப், நீங்கள் உங்களோட பேசிக் இன்கம் ப்ரூஃப் கொடுத்தா போதும். எதர் salary person ஆர் பிஸ்னஸ் ஒர்க்கிங் பர்சன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பர்சன் வந்து ஐடி, salary person வந்து ஒரு 6 month salary ஸ்லிப் போதும் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால 7 daysல லோன் பண்ணி தர முடியும். ஓகே, ஆமாம், லேண்டாக இருந்துச்சுன்னா அப் டு 70% வரைக்கும், அதே டேரெக்டாக வீடாக போகிறாங்கன்னா அப் டு 85% வரைக்கும் நம்மளால லோன் பண்ணி தர முடியும். முக்கியமாக பெர்சென்ட் 6.25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது March 8 வரைக்கும் மட்டும் இல்லையா? March 8க்குள்ள புக் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிக்கலாம். எல்லா டைமும் வீடியோ பார்க்குற கிளைண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் வந்தால் இது வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரில் இருக்கிறது இல்லை, நீங்கள் வீடியோவில் சொல்கிறது ஒன்றா இருக்குது. இந்த டைம் அப்படி கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்க்குற கிளைண்ட்ஸ் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி சைட்டை வந்து பாருங்க. இங்கே நாங்கள் சொல்ல என்ன விஷயமும் இந்த லேஅவுட்டில் இருக்குது. வீடையும் பாருங்க, லேண்டையும் பாருங்க, குறிப்பாக சரௌண்டிங்கில் இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் என்கொயரி பண்ணுங்க. அங்கே என்கொயரி பண்ணிட்டா இங்கே நீங்கள் நேஷியபிள் பேசுறதுக்கோ நாங்கள் பேசுறதுக்கு குறிப்பாக ஒன்றும் இருக்காது. நீங்களே அட்வான்ஸ் அமௌண்ட் என்னன்னு பண்ணிட்டு போயிருவீங்க. ஏன்னா நம்ம க்ளோசிங் சேல்னா பேசிட்டே இருக்க கூடாது இல்லைங்களா? ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா அது கஸ்டமர் போய் கண்டிப்பா உட்காரணும். ஸோ அந்த மாதிரியான ஆஃபர் தான் இந்த 6.25. கண்டிப்பா நீங்க வாங்க, வந்து ஃபுல்லா என்கொயரி பண்ணுங்க, ஃபைனலா நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க. ஓகே பிரதர், இதுக்கு மேல தெளிவா எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்க சரௌண்டிங்ஸ்ல விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நீங்க புக் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல பிரதரோட நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்க, என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. எனிவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.